யாக்கோபே எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 சொல்லுகிறது. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் மிக தெளிவாய் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதே 8ஆம் வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்திலே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமன உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஏன் என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோமா? நாம் தேவனிடத்தில் சேர்ந்திருந்தால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம், எந்த ஒரு விஷயத்தையும் மனுஷனுக்கு சொல்லாமல் அதை தேவனிடத்திலே தெரியப்படுத்துவோம். இதுதான் அந்த வேதம் சொல்கிற ஒரு காரியம். ஆனால் அப்படியே எபிரேயர் 5:7-8 நம்ம வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த யார்? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திற்கு ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லவரை நோக்கி, நாம் இன்னைக்கு எந்த பிரச்சனை தான் அவர்கிட்ட சொல்லமா, எல்லார்கிட்ட சொல்லி நம்ம பிரயோஜனம் இல்லாத போகுது. ஆனால் நாம் நம்பி இருக்கிற தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு திட்டம். இதனுடைய விளக்கத்தை பாருங்கள். லூக்கா 22:42, 44 வாசிக்கிறேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பார்த்தீங்களா? அவரே ஜெபம் பண்ணாருங்க, அவரே ஜெபம் பண்ணார். ஆனால் நாம் எப்படி ஜெபம் பண்ணுறோம் என்றது கொஞ்சம் பார்ப்போமே. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? அதே 22ஆம் அதிகாரம் 43 கூட வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து ஒரு தூதன் போயிடுச்சு, வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். இப்போது பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பார்த்தீங்களா? ஏனென்று சொன்னால், இது சவுல், அதாவது சாமுவேல் சவுலுக்கு எழுதுகிறார். அவர் ராஜாவாக இருந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியல. ஆனால் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் பார்க்குற 4:5, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே கீழ்ப்படிந்த ஆபிரகாம், அங்கே கீழ்ப்படியாத சாமுவேல். அங்கே என்ன நடந்தது? சாமுவேலுடைய சம்பவத்தில் ஆண்டவர் சொன்ன வரை நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் கொஞ்சம் வாசிப்போமே அந்த புஸ்தகத்தை. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியார் வந்ததிலிருந்து உன்மேல் இறங்குவார், அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அவர் சொன்னார், இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்று சொன்னார். அவசரப்பட்டு பலி செலுத்தினார். அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டு போயிட்டார். புரிஞ்சுச்சிங்களா? இன்றைக்கு வேதம் சொல்கிறது அதுதான் சொல்கிறது. அப்போ நாம் என்னவா இருக்கணும்? யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தான்? ஆபிரகாமுடைய காரியத்தை 11:8 நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயரில் விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகும் இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ இந்த ஆபிரகாம் யார்? இந்த ஆபிரகாமுடைய பின்னணி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, வாசிப்போமே. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம்
2வது வசனம், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தவர்களாயிருந்தார். ஆமென். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அந்த ஊர் என்ற கல்தேர் பட்டணம், நதிக்கு அப்பால் இருக்கிற அந்த பட்டணத்திலே அவர்கள் வழிபட்ட நிலவு தெய்வம் என்று ஒரு தெய்வத்துக்கு சிக்கராத்து மேடிலே அங்க நரபலிகளை செலுத்தினார்கள், குழந்தைகளையும் பலி செலுத்தினார்கள். இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் தோண்ட தோண்ட அந்த எலும்புகள் வருகிறதாக ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சந்ததியில் இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் உண்மையான தேவனை தேடினதினால்தான் ஆபிரகாமுக்கிட்ட தேவன் பேசினார், தரிசனமானார். அது நீங்க இதுல பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பார்க்கும்போது அதனுடைய காரியம் எல்லாம் வெளிப்படும். எதற்காக இதை சொல்ற? கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், அந்த காரியத்தை பாருங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படியாத பட்சத்திலே நாம் உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் பாருங்க, கொஞ்சம் வாசிப்போமே. எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லி பாருங்கள், என் வாக்குக்கு செவி விடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடுவுங்கள் என்ற விசேஷத்தையே அவர்கள் சொல்லி கட்டளையிட்டேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் அதே 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, கொஞ்சம் 3ஆம் வசனம், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாகியிருப்பேன். இது பழைய ஏற்பாட்டுடைய ஒரு காரியம்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்கிற ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமே. பாருங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வளர்த்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலே நாம் தேவனுடைய ஜனமா இல்லைங்க. உண்மையிலே நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால், நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். கனியற்ற அந்தகார கிரியைகளை கடந்து போகும், யாவரோடும் சமாதானமாக இருப்போம். நம்ம ஜீவியத்தை, நம்முடைய சாட்சி மற்றவர்கள் பார்க்கும்போது நம்முடைய சாட்சியை பார்த்து வருவார்கள். வேதம் என்ன சொல்கிறது, அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து அந்த வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையும் சரி பண்ணி கொண்டு போவோம். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். இதனால் கீழ்ப்படுதல் மிக அவசியம். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாளை தினத்தில் இந்த தொடர்ச்சியை பார்ப்போம் கீழ்ப்படுதலை குறித்து. இந்த நாளிலே நீங்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு 50 சப்ஸ்கிரைபராக இருந்தால் அப்புறம் பண்ணாலும் சரி, பண்ணா போனாலும் சரி, நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டால் அடுத்து என்ன காரியங்களுக்கு இது ஒரு குறை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அதை கொஞ்சம் சீர்படுத்தவும் முடியும் அல்லவா? ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை காண்பித்து கொடுத்து பேசுகிறபடினாலே நீங்கள் தயவு செய்து நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுக்கப்புறம் எனக்கு தேவையே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால், நான் இது வியாபார நோக்கத்தோடு பண்ணவில்லை. ஆவியானவருக்கு எனக்கு கொடுத்த காரியத்தை சொல்லணும், இப்படி தான் சொல்லணும்னு எனக்கு அபிஷேகம் இருந்ததுனால அதை சொல்லுகிறேன். அதனால் தயவு செய்து பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நடத்தும்.